மின்னிலைக்கு முன்னாடி என்னுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு சார் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோ ஃபிலிமுக்கு. அது எனக்கு பெருமை, அவருக்கு பெருமை கிடையாது. யாரை வைத்து சொன்னால் மனிதர்கள் கிரிட்டிக் பண்ணாமல் ஒத்துப்பாங்க, ரசிகர்கள் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணாமல் ஒத்துப்பாங்க அப்படின்னா இன்னொரு நல்லவன் தேவை. அந்த நல்ல தம்பி ஜெயம் ரவி. களங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் சினிமாவுடைய வளர்ச்சி. அது வந்து ஏஎல் விஜய் ஆகட்டும், ரவி ஆகட்டும், நான் பெருமையாக சொல்லிப்பேன், என் தம்பி வந்து புது களங்களை முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. தாய் பறவையிலிருந்து தனியாக பிரிந்து சென்ற ஒரு குஞ்சு பறவை மறுபடி தாயை பார்க்கிற பொழுது என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காட்சி. ஜெயம் ரவி இப்படி திரும்பிட்டு ஒரு ரியாக்ட் பண்ணுவாப்ப, அப்படியே சத்தியம் நிஜமாக அழுதேன். அதாவது கதை இல்லாமல் பண்ணக்கூடிய ஹீரோயிசம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாம். கதையோடு வரக்கூடிய எல்லா ஹீரோயிசமும் என்கரேஜ் பண்ணுவோம். நமக்கெல்லாம் விவசாயம் செய்து சாகுபடி செய்து நமக்கு நெல்லை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை சாகும்படி செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக முயன்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல இதயங்களையும் தெய்வங்களாக நினைத்து விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கால் தொட்டு நான் வணங்கி அவர்களை காப்போம் என்ற உணர்வோடு. காரணம் வனமகன் அப்படின்னா ஒரு பங்களா ஃபிக்ஸட் ட்ரஸ்ட்டில் பணம், தனிமையில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த வாழ்க்கை தேவையா? அடுத்த வேளை சோத்துக்கு வழி கிடையாது, மாற்று உடை கிடையாது, ஒழுகாத வீடு கிடையாது. ஆனால் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோடு நடு ரோட்டில் இருக்கான். எந்த வாழ்க்கை சிறந்தது அப்படின்னா மனசுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை தான் சிறந்தது. நான் பார்த்த தமிழ் இளைஞர்களில் அப்பளுக்கு இல்லாத ஒரு இதயம் தம்பி ஏஎல் விஜய் அவர்கள். அந்த நல்ல கருத்தை, மனிதநேயம் கொண்ட ஒரு கருத்தை யாரை வைத்து சொன்னால் மனிதர்கள் கிரிட்டிக் பண்ணாமல் ஒத்துப்பாங்க, ரசிகர்கள் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணாமல் ஒத்துப்பாங்க அப்படின்னா இன்னொரு நல்லவன் தேவை. அந்த நல்ல தம்பி ஜெயம் ரவி. ஜெயம் ரவி அவர்கள் வந்து இந்த கதை எந்த அளவுக்கு உள் வாங்கிட்டாரு, எனக்கு வசன வெளிப்பாட்டின் மூலமாக நிறைய படங்களில் வந்து அவர் பேர் வாங்கிட்டாரு. இவ்வளவு பெரிய பக்கங்கள், இத்தனை பக்கங்கள் கூட தான் அடித்து நொறுக்கிறார் ஈவன் தனிவரும் முதற்கொண்டு. ஆனால் வசனம் இல்லாமல் அத்தனை நவரசங்கள் என்று சொல்லுவாங்களே, நவரசங்களை வசனம் இல்லாமல் கண்களின் வழியாக தம்பி ஜெயம் ரவி இந்த படத்தில் கையாண்டிருக்காரு. சமீபத்திய படங்களில் எந்த படங்களையும் எந்த கதாநாயகனும் செய்ய முடியாத, செய்ய துணியாத ஒரு செயலை இந்த தம்பி செஞ்சிருக்கிறாரு. நான் குறுக்கிடணும். நான் வந்து தம்பி மட்டுமே இந்த படத்தை பற்றி பேசலை, இந்த தம்பியும் பேசினாங்க. என்னென்னா ஷூட்டிங் அப்போ ஒன்றா இருக்கும்போது வனமகன் போயிட்டு இருந்த பாதிப்பை வந்து எனக்கு சொல்லாத நாள் கிடையாது. நான் பக்கத்தில் இருந்து மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அந்த ஒரு நாள் என்ன அவன் அப்படி நடிச்சிட்டான், என் கண்ணெலாம் கலங்கி போச்சுன்னு சொல்லி அந்த சொன்ன நாள் முழுக்க அதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் சொல்கிறீங்களோ பயந்துட்டு தான் அதை சொல்லதான் நான் முழு லெங்க்த்து பண்ணிட்டேன். ஒரு காட்சி இதுவரை அந்த ஒரு பெரிய முகட்டில், ஏன்னா 50 வயதை தாண்டியவன், நடு வயது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் மேலே ஏறி போயிட்டாங்க. தம்பி சார் மேலே வருவாரான்ட்டு. இதுதான் என் வாழ்க்கை. நடந்து போகிற பொழுது உயிர் போனால் கூட அதை விட என்ன சந்தோஷம், நடந்து மேலே ஏறி போயிட்டோம். ஒரு 5:45 மணி சன் செட் ஆகடி ஒரு சூழல். நான் அந்த படத்தினுடைய கதாநாயகி தம்பி ஜெயம் ரவி முன்னால் போகிறாரு. இயக்குனர் ஷாட் வச்சுட்டாரு. தேசிய விருது பெற்ற சகோதரர் திருநாவுக்கரசு அவர்கள் வந்து கேமரா வச்சுட்டாங்க, 2 கேமரா. எங்கள் கூட வரைக்கும் சிரித்து தான் பேசிகிட்டு இருக்காப்புல ஜெயம் ரவி. அந்த தாய் பறவையிலிருந்து தனியாக பிரிந்து சென்ற ஒரு குஞ்சு பறவை மறுபடி தாயை பார்க்கிற பொழுது என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காட்சி. தம்பி ஜெயம் ரவி மேலே போய் நின்றுட்டு இருக்காரு, நாங்கள் பெண்ணால் நின்றுட்டு இருக்கோம். அதோ அந்த திசையில் தான் என் தாய் கூட்டம் இருக்குது அப்படின்ற உணர்வை வசனமே இல்லாமல் தனது காதலிட வெளிப்படுத்தணும். அதுக்கு வசனம் இருக்கக்கூடாது, ஆனால் உணர்த்தணும். ஸோ அந்த காட்சியை ஃபுல்லத்து நான் நடிச்சிருந்தாலும் கூட, எத்தனையோ படங்களில் எத்தனையோ கதாநாயகர்களோடு நடிச்சிருந்தாலும் கூட, இந்த குறிப்பிட்ட இந்த க்ளோஸ்அப் ஜெயம் ரவி இப்படி திரும்பிட்டு ஒரு ரியாக்ட் பண்ணுவாப்ப அப்படின்னு அப்படியே சத்தியம் நிஜமாக அழுதேன். அந்த காட்சியை இந்த வனமகன் படம் பார்க்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த க்ளோஸ்அப், நிறைய படங்கள் இருந்தாலும் கூட, ஜெயம் ரவி அவர்களே நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட, இந்த வனமகன் படத்தில் அந்த பிரதிபலித்த அந்த பர்டிகுலர் க்ளோஸ்அப் ஷாட் வந்து என் வாழ்க்கையில் நான் அந்த ஷாட்டை நடித்த பொழுது நான் பக்கத்தில் நின்னேன் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். அதை மக்கள் பார்ப்பாங்க. நான் தம்பிராமன் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த க்ளோஸ்அப் என்ன அப்படின்றத அன்றைக்கி உணர்ந்துப்பாங்க. அதை பார்த்துட்ட உடனே நான் கூட நின்றுட்டு அழுதுட்டு என்னை மீறி கிளாஸ் பண்ணிட்டேன். இதயத்தை அப்படியே கையை உள்ளே விட்டு இதயத்தை வெளியில் தூக்கி போட்ட ஒரு உணர்வு. அப்போ தான் பார்த்தேன், இவன் டெக்னீஷியன் குடும்பத்திலேருந்து வந்தாயா. எடிட்டர் மோகன் அப்படின்ற ஒரு அற்புதமான கதாசிரியர், ஒரு அற்புதமான தயாரிப்பாளர்,
ஜெயம் ராஜா என்ற ஒரு அற்புதமான இயக்குனர், அற்புதமான சிந்தனையாளருடைய தம்பி, ஒரு டெக்னீஷியன் குடும்பத்திலேருந்து வந்தவையா, அந்த கதையை உள்வாங்கிட்டு அட்டிச்சு நொறுக்கிட்டானப்பா அப்படின்னு அதை நான் தம்பிகிட்ட போய் சொன்ன பொழுது, தம்பி வேலைக்காரன் செட்டில் சிவகாரி எல்லாத்தையும் விட்டு அப்படியாண்ணே பண்ணாண்ணே நல்லா பண்ணு சொன்ன, அப்படி கண் கலங்கினாப்புல. ஸோ இது மாதிரியான ஆத்மாக்களோடு பழகுவதற்கு இறைவன் எனக்கு அர்ப்பணிச்சிருக்கிறான். ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல தம்பி மீது ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல படைப்பாளி கொடுத்திருக்கிறார் இந்த வனமகன். இதை ஒரு கதையை நாங்கள் ஒரு உருவாகிற பொழுது இயக்குநர்கள் வந்து 24 கிராஃப்ட் சினிமாவில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க, 24 கிராஃப்ட். இந்த வனமகன் கருத்தை ஒரு ஃபைட் மாஸ்டர் இல்லாமல் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதற்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பார். இந்த வனமகன் கருத்தை இசையே இல்லாமல் பண்ணிட முடியுமா? பண்ணவே முடியாது. அதற்கான ஸ்பேஸ். இந்த வனமகன் படத்தை ஒரு கலை இயக்குநர் இல்லாமல் எடுத்துட முடியுமா? ஜெயஸ்ரீ அதற்கான ஸ்பேஸ். அது 24 கிராஃப்ட்டும் பொதிந்தால் மட்டுமே இந்த வனமகனை உருவாக்க முடியும். சில படங்களை பார்ப்போம், டயலாக் ஓரியன்டாக இருக்கும், ஆனால் அந்த வனமகளில் எல்லாமே பொருந்தி வந்திருக்கு. எப்போவுமே தம்பியோட ஃபங்க்ஷனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு தனி ஸ்பெஷல் டே எனக்கு. என்னென்னா நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், ஆனால் டென்ஷன் பட வேண்டாம், வந்து சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகலாம். நம்மளை போடும்போது தயக்கமாக இருக்கும் நம்ம ஃபங்க்ஷனாக இருந்தால், ஆனால் தம்பியை போடும்போது ஒரு பயங்கர அது ஒரு தெம்பாக இருக்கும். அப்படியே வந்தோமா, அது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் எனக்கு எப்போவுமே. ஏதோ தம்பி என்னெல்லாம் வந்து தம்பியை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் சும்மா ஒரு பெருமை அடிச்சுப்பேன். ஏன்னா மின்னிலைக்கு முன்னாடி என்னுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு சார் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோ ஃபிலிமுக்கு. அது எனக்கு பெருமை, அவருக்கு பெருமை கிடையாது. ஏன்னா அதுக்கு நிறைய ஜிங்கிள்ஸ்லாம் போட்டு அவர் வேறு லெவலில் இருந்த டைம் தான் அப்போ கூட. பட் இருந்தாலும் நான் கேட்ட உடனே எனக்கு வந்து என்னோடய ஃபிலிம் இன்ஸ்டியூட் படம் பேர் பழைய கதைன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அந்த டிப்ளமோவை. அது பெருமை, அதோட முதல் பெருமை ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மின்னலைக்கு முன்னாடி, அதை முதல் படத்துக்கு முன்னாடி மியூசிக் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் தென் ஏஎல் விஜய். நான் தனி ஒருவனில் ஒரு அண்ணன் பார்த்துக்கிட்டேன், இங்கே பல அண்ணன்கள் வந்து பார்த்துக்க வனமகனில். ரைட் ஃப்ரம் ஏஎல் விஜய், வேறு இன்னுமே இல்லை, அண்ணன் ரவிக்கு அண்ணன், அவ்வளோதான். இன்னொரு சகோதரர், இந்த மாதிரி இந்த படமே சகோதரர் டீம்னு சொல்லணும். சில்வா மாஸ்டர் ரோப்பு கட்டுறோன்னா உடம்புல ரோப் கட்டுறதுக்கு துணியே இல்லை ரவிக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டு அனுபவத்தை, காட்டுத்தனமான உழைப்பை அவன் சொல்லிட்டு இருந்தான். சந்தோஷமாக இருந்தது. இமேஜின் பண்ண முடியாத ஒரு உழைப்பு அந்த யூனிட் போட்டிருக்கு, என் தம்பி போட்டிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடைய ரிசல்ட் தான் இது. திரு சார் பல நாட்கள் இந்த படம் மாதிரி ரவி இவ்வளோ வந்து லயிச்சு இவ்வளோ சர்ப்ரைஸான விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ரைட் ஃப்ரம் த லொக்கேஷன், அவங்க பட்ட சிரமம் எல்லாமே, கார்கி எல்லாமே சொல்லிட்டார். நம்ம எப்போவுமே களங்களை, புது களங்களை சினிமாவுக்கு கொண்டு வரும்போது தான் அதோடைய வளர்ச்சி. அது இங்கே பார்த்து பண்ணோமா அங்கே பார்த்து பண்ணோமான்னு எதுவுமே கிடையாது. களங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் சினிமாவுடைய வளர்ச்சி. அது வந்து ஏஎல் விஜய் ஆகட்டும், ரவி ஆகட்டும், நான் பெருமையாக சொல்லிப்பேன், என் தம்பி வந்து புது களங்களை முயற்சி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப அந்த சேலஞ்சிங், அதாவது எம் குமரனில் பாக்ஸிங் பண்ணால் அதே பாக்ஸிங்கை பூலோகத்தில் வேறு மாதிரி பண்ண ஒரு துணிச்சல் அவனுக்கு இருந்துச்சு. சந்தோஷப்பட்டேன். பூலோகம் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே அது அந்த படம் அதற்கான உரிய மரியாதை அடைஞ்சுதான் எனக்கு தெரியாது, அடைஞ்சிருக்க வேண்டியதுன்னு காலம் அதை பற்றி பேசும் கண்டிப்பாக. அதே மாதிரி ரவி தான் முதல்ல பேராண்மை காட்டு படம் பண்ணான், காட்டுக்குள்ளே. அதே ஜானரை மறுபடியும் டச் பண்ணி அதில் வேறு ஒரு முயற்சி. ஒரு வழியில் தம்பியை பற்றி நம்ம பேசி ஆகணும். அண்ணங்களால் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா கூட வந்து பார்க்குற ஒரு உழைப்பு அது. ரவி, அந்த உழைப்பு எப்போவுமே இருக்கும்போது உனக்கான பல உயரங்கள் இருக்குது. பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படைய அண்ணன் குடும்பம் எப்போவுமே இருக்கும். அதாவது அண்ணன்களாக இருக்கிறது ஒரு பாயிண்ட்டை நிறுத்திட்டு தம்பிகிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய காலம் வரும்போது தான் நம்மளால் முன்னேற முடியும், நம்மளால் அடாப்ட் ஆக முடியும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற முடியும். என் தம்பிகள் ஏஎல் விஜய், ரவிக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஏஎல் விஜய் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது. இந்த வயசில் இவ்வளோ பொறுப்புகள், இவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கிறது வந்து அமேசிங். ஹேட்ஸ் ஆஃப். அவரை பற்றி எழும்புற சின்ன விமர்சனங்கள்லாம் ஏதோ உலகம் தெரியாத, வாழ்க்கை தெரியாத, வேலையை பற்றி தெரியாதவங்க சொல்கிற விஷயங்கள். அதை தாண்டி அவர் ஒழுங்காக புரிஞ்சுக்கும் போது கற்றுக்க 100 விஷயம் இருக்குது ஏஎல் விஜய்கிட்ட இருந்து. ஹீரோயிசத்தை வந்து, அதாவது கதை இல்லாமல் பண்ணக்கூடிய ஹீரோயிசம் நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ண வேண்டாம். கதையோடு வரக்கூடிய எல்லா ஹீரோயிஸும் என்கரேஜ் பண்ணுவோம். அதுதான் வந்து புது களங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது தானாக மாறும். இது சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் அது.
ஸோ கிரிட்டிக்ஸ் புது களங்களை புது முயற்சிகளை நல்லா வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த படம் மிக மிக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.